பண்டரிபுரத்தில் நரஹரி என்ற பொற்கொல்லர் வாழ்ந்தான். அவன் தீவிர சிவபக்தர். விட்டலனுடைய நாமம் கேட்கும் பொழுது கூட அவன் காதுகளை பொத்திக் கொள்வான். ஒரு நாள் ஒரு வணிகர் பாண்டுரங்கனுக்கு நவரத்தின ஒட்டியானம் செய்து தர வேண்டும் என்று நரஹரியை தேடி வந்தான். சிவனை தவிர பிற தெய்வங்களுக்கு செய்ய முடியாது என்று சொல்ல வணிகர் கெஞ்சினார். கடைசியில் நரஹரி விக்கிரகத்தின் அளவு தந்தால் செய்து தருகிறேன் என்று சொல்ல வணிகர் அளவை கொண்டு வந்தான். நரஹரி மிக நேர்த்தியுடன் ஒட்டியானத்தை செய்தான். ஆனால் கோவிலில் போட்டபோது சில விரைக்கடைகள் குறைவாக இருந்தன. மீண்டும் செய்தார். இரண்டாவது முயற்சி. இப்போது அது பெரியதாக இருந்தது. வணிகர் கெஞ்சினார். கடைசியில் கண்ணை கட்டிக்கொண்டுதான் கோவிலுக்குள் வருவேன் என்ற நிபந்தனையுடன் கோவிலுக்கு சென்று அளவெடுக்க சம்மதித்தார். நரஹரி கண்ணை கட்டிக்கொண்டே கோவிலுக்குள் வந்தான். பாண்டுரங்கனின் விக்கிரகத்தின் முன்னால் நிறுத்தி விட்டலன் உருவத்தை தடவி பார்த்தான். இடுப்பை சுற்றி தடவும் போது 4 கைகள் இருப்பது உணர்ந்தான். ஒரு கையில் டமருகம், ஒரு கையில் அக்னி, ஒரு கையில் சூலம். இது என்ன அதிசயமாக இருக்கிறதே! அவனுக்கு வியர்த்து கொட்டியது. என் மல்லிகார்ஜுனனா இது? விட்டலனிடம் அல்லவே அழைத்து போகப்பட்டேன்? சந்தேகத்துக்கு கையை மேலே கொண்டு போனான் நரஹரி. கழுத்தில் ஒரு பாம்பின் உடல் ஸ்பரிசமானது. ஓம் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே கண்ணை கட்டியிருந்த துணியை அவிழ்த்தான் நரஹரி. ஆவலாக நோக்கின அவன் கண்முன்னே சிரித்துக்கொண்டே இடுப்பில் கை கட்டி விட்டலன் துளசி மாலையோடு நின்று கொண்டிருந்தான். விட்டலனை பார்த்த தன் கண்களை மீண்டும் மூடிக்கொண்டான். கை அளவெடுக்க ஆரம்பித்தது. மீண்டு அதே பழைய அனுபவம். கண்களை திறந்தால் விட்டலன், மூடினால் மல்லிகார்ஜுனன். என் பரமேஸ்வரா, இது என்ன சோதனை எனக்கு? பரமேஸ்வரன் குரல் நரஹரிக்கு மட்டும் கேட்டது. நானே விட்டலன். கண்ணை கட்டிய துணியை அவிழ்த்தி எறிந்தான். சாஷ்டாங்கமாக கீழே விழுந்த நரஹரி. ஒட்டியானம் அளவு கச்சிதமாக வந்தது. அவன் அன்போடு செய்த ஒட்டியானம் விட்டலனால் ஏற்கப்பட்டது.